ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தற்போது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை வெளியிடுகிறார். அதனை பார்ப்போம். வரும் சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கிறார். வரும் சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு செய்தியாளர்களை சந்திக்கவிருக்கிறார் பாமக தலைவர் அன்புமணி. சென்னை தியாகராய நகரில் உள்ள பாமக அலுவலகத்தில் இந்த தேர்தல் அறிக்கை தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அன்பு ஊடக நண்பர்களுக்கு மீண்டும் என்னுடைய வணக்கங்கள். இன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றோம். ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஒவ்வொரு தேர்தல் நேரத்தில் எங்களுடைய தேர்தல் அறிக்கை தான் மிக சிறந்த அறிக்கை என்று ஊடக நண்பர்கள் மட்டுமல்ல, பொதுவானவர்கள், படித்தவர்கள், குறிப்பாக அதிகாரிகள் அளவில் பேசப்படுகின்ற எங்கள் தேர்தல் அறிக்கை. இன்னும் சொல்லப்போனால் எங்கள் தேர்தல் அறிக்கையை பார்த்துதான் மற்ற கட்சிகள், குறிப்பாக ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக கடந்த காலங்களில் காப்பி அடித்திருக்கிறது என்றெல்லாம் குற்றச்சாட்டு. அந்த காப்பி சாதாரண காப்பி இல்லை, ஈயடிச்சாங்காப்பின்னு சொல்லுவாங்க. அந்த காமா, ஃபுல் ஸ்டாப், அந்த வார்த்தைகள், வரிகள் அத்தனையும் அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் கடந்த காலங்களிலே நடைபெற்றது. ஆனாலும் அதுவும் எங்களுக்கு பெருமை. காரணம், இவ்வளோ காலமாக ஆண்ட கட்சிகள், ஆளுகின்ற கட்சிகள் எல்லாம் எங்கள் தேர்தல் அறிக்கையை பார்த்து அவர்கள் இவ்வளோ காலத்துக்கு பிறகும் அதை இன்னும் பாடங்களை கற்றுக்கொண்டு இருப்பது, அதுவும் எங்களுக்கு பெருமை. ஒரு தேர்தல் அறிக்கை என்பது அந்த கட்சிக்கும் மக்களுக்கும் ஒரு பந்தத்தை ஏற்படுகின்ற ஒரு செயல். தேர்தல் அறிக்கை என்பது தேர்தல் கட்சிகள் மக்களுக்கு கொடுக்கின்ற ஒரு சத்தியம். அது இது புனிதமான ஒன்று. ஆனால் ஒரு சில கட்சிகள் ஏதோ ஒரு தேர்தல் அறிக்கை ஒரு சடங்காக அது மட்டும் பார்த்து அந்த தேர்தல் முடித்த பிறகு அதை மறந்துவிடுகின்ற சூழல். அதனால்தான் கடந்த தேர்தலில் திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு தமிழக மக்களுக்கு கொடுத்த 505 வாக்குறுதிகள், அதில் வெறும் 13 விழுக்காடு வாக்குறுதிகள், அதாவது 66 வாக்குறுதிகளை மட்டும்தான் முழுமையாக நிறைவேற்றியிருக்கின்றார்கள். அதில் திமுக படுதோல்வி அடைந்திருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுக நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு இதையெல்லாம் செய்கின்றோம் என்று சத்தியம் செய்த திமுக, 505 சத்தியங்கள் செய்த திமுக, அதில் வெறும் 66 சத்தியம் மட்டும்தான் நிறைவேற்றி இருக்கிறது. அப்போ இது ஒரு நம்பிக்கை துரோகம். மீண்டும் அந்த நம்பிக்கை துரோகத்தை செய்ய துடித்துக் கொண்டிருக்கிறது திமுக. அதனால் திமுக இந்த தேர்தலில் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்னும் சொல்ல போனா, யாரோ சொன்னாங்க திமுகவுடைய தேர்தல் அறிக்கை கதாநாயகனும் கிடையாது, வில்லனும் கிடையாது, காமெடினும் கிடையாது. அந்த ஒரு பாட்டுக்கு ஒரு 100 பேர் குரூப்பா டான்ஸ் ஆடுவாங்க பாரு, அவங்க அந்த மாதிரி ஒரு ஜோக்கர் கிடையாது. அப்படிதான் திமுக தேர்தல் அறிக்கை வந்திருக்குது. ஏன்னா ஒரு நகைச்சுவையாக நாங்க செய்கிறோம். ஏன் கடந்த 5 ஆண்டு காலத்தில் என்ன செஞ்சீங்க, ஏன் செய்யல? அப்போ இதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை வித்தியாசமான ஒரு அறிக்கை.
இந்த படத்திலேயே நாங்கள் போட்டிருக்கிறோம். இந்த படமே தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி தான். முழுமையாக இந்த தமிழ்நாட்டினுடைய மருத்துவம், கல்வி, வேலைவாய்ப்பு, விவசாயம், நம்முடைய கலாச்சாரம், கட்டமைப்புகள் என்று தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி. அது இல்லாமல் எங்களுடைய முக்கியமான இந்த சூழல், தமிழ்நாட்டினுடைய இந்த சூழல் பார்த்தீங்கன்னா, போதையில்லா வளர்ச்சியில் சிறந்த புதியதோர் தமிழகம் படைப்போம். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதன்மை பிரச்சனையே மதுவும் போதையும் தான். அடுத்த அதனால் வருகின்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. அடுத்த பெரிய பிரச்சனை வேலை இல்லாத சூழல். இந்த 3 பெரிய பிரச்சனைகள் தான் முதன்மையான பிரச்சனைகள். ஆனா இந்த திமுக தேர்தல் அறிக்கையில் மதுவை பற்றியும் போதை பொருட்களை பற்றியும் ஒரு வார்த்தை கூட கிடையாது. ஒரு சின்ன there is not even a whisper about alcohol and narcotic drugs in the DMK's manifesto. இது தமிழ்நாட்டுக்கு இவங்க மறுபடியும் வந்து என்ன செய்ய போறாங்க? அதனால அந்த வகையில் எங்களுடைய தேர்தல் அறிக்கை தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி. அதில் உங்களுக்கு இப்போது சில முக்கிய அம்சங்கள் உங்களுக்கு கொடுத்துருப்போம், நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதில் கொஞ்சம் ஒரு முக்கிய அம்சங்களை மட்டும் நான் ஒரு சுருக்கமாக நான் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். நான் இப்போ இல்லை, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1,30,00,000 இளைஞர்களுக்கு, அதாவது படித்த இளைஞர்கள், அவங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. வேலை வாய்ப்பை உருவாக்குவது தான் எங்களுக்கு ஒரு முதன்மையான ஒரு கடமையாக நாங்கள் பார்க்கின்றோம். அதில் கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்கப்படும். 2026, 27, 27, 28 ஆகிய 2 ஆண்டுகளில் மட்டும் 2.5 லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்கப்படும். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக கிராம நிர்வாக அலுவலர்கள் உள்ளிட்ட 4ஆம் தொகுதி பணிகளுக்கு 35,000 பேர் தேர்வு செய்யப்படுவார்கள். 2ஆம் தொகுதி பணிகளுக்கு 10,000 பேர். அரசு பள்ளிகளில் வகுப்புக்கு ஓர் ஆசிரியர் வீதம் நியமிக்கவும், காலியிடங்களை நிரப்பவும். அதாவது இன்னைக்கு 1 லட்சத்துக்கு கூடுதலான ஆசிரியர்கள் பணியிடங்கள் காலியாக இருக்கிறது. அதில் முதல் கட்டமாக இந்த ஆண்டில் 40,000 ஆசிரியர்களை நியமனம் செய்யப்படும். அதே மாதிரி காவல்துறை, தீயணைப்புத்துறை, வனத்துறை, அவர்கள் அங்கே ஒரு 20,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள். போக்குவரத்து துறையில் ஒரு 10,000 பேர். மின்சாரத்துறைக்கு கிட்டத்தட்ட ஒரு 16,000 பேர். மருத்துவத்துறைக்கு கிட்டத்தட்ட ஒரு 7,000 பேர். அது மருத்துவர்கள், செவிலியர்கள், பணியாளர்கள் எல்லாம் சேர்த்து. அதே போன்று காவிரி பல்பொருள் அங்காடி பணி செய்கின்றவர்கள், அது ஒரு 30,000 பேர் கூடுதலாக. வேளாண் விளைபொருட்கள் கொள்முதல் வாரியத்திற்கு கிட்டத்தட்ட 12,000 பேர். ஒவ்வொரு குடும்பத்திலும் குறைஞ்சபட்சம் ஒருவருக்கு ஒரு அரசு வேலை அல்ல தனியார் வேலை உறுதி செய்யப்படும் எங்கள் அறிக்கை மூலமாக. பட்டப்படிப்பு முடித்து வேலை கிடைக்காத இளைஞர்களுக்கு மாதம் 5,000 ரூபாய் அவர்களுக்கு நிதி உதவி கொடுத்து அவங்க படிக்கிறதுக்கோ அவங்க இருக்கிறதுக்கு உதவி செய்யப்படும். மொத்தமாக சொல்ல போனால் பாட்டாளி மக்கள் கட்சி அறிக்கையில் 1 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும். அதாவது தனியார் துறை, அரசு துறை சேர்த்து நான் சொல்றேன். அது இல்லாமல் சுய தொழில், இதெல்லாம் சேர்த்து 1 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும். தனியார் துறை சுய வேலை வாய்ப்புகள் மூலம் அடுத்த 5 ஆண்டுகள் 1 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.